இங்கே பாருங்கள், இது வந்து இருவாச்சி மல்லி. எங்கள் வீட்டில் நின்றுச்சு நேரமே, நிறைய பூக்கும். பட் இப்போ ஒரு 7-8 வருஷம் ஆயிடுச்சு, பூக்கிறதே கிடையாது. ஸோ அதனால் பதியம் போட்டு ஒரு சில இடங்களில் வச்சேன். பட் வெயில் நல்லா இல்லாததுனால, சூரிய வெளிச்சம் நல்லா இல்லாததுனால நல்லா வர மாட்டேங்குது. ஸோ இப்போ மறுபடி இதாக ஒரு பதியம் எடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ இதை மாடியில் கொண்டு வைக்கணும். வருமா பூக்குமாங்கிறது அப்டேட் பண்ணுறேன் அடுத்தடுத்த வீடியோஸில். அப்புறம் மிச்சம் இருக்கக்கூடிய இங்கே பாருங்கள், கொஞ்சம் பூண்டு தோல் பக்கத்தில் ஒரு கடையிலேருந்து கிடச்சிது. ஸோ அது வாங்கி வச்சுருக்கிறேன். இது அப்புறம் தொழு உரம் பார்த்திங்களா, சாணகம், காய வச்ச மக்கி போன சாணகம். அப்புறம் இது வந்து நான் எடுத்துகிட்டு வந்த மண். ஸோ அதில் இந்த மில்ல செடி போட்டு வச்சுருக்கிறேன். சரி பார்ப்போம். இதில் வேறு ஏதாவது ஒரு செடி கூட போட்டு விடலாம். இது வளர்ந்து வர்றதுக்குள்ள அந்த செடி இதாயிரும். ஓகேவா? அதுக்கேற்ற மாதிரி இங்கே ஒரு செடி போட்டு வச்சுருக்கேன். பார்ப்போம். இது காஞ்சி போன இது. ஸோ அதை கட் பண்ணி விட்டுடலாம். தேவையில்லாமல் இதுக்கு நீட்டிட்டு நிற்கிது இல்லையா? அப்புறம் இன்றைக்கி நட்டது 1 2 3, இது 1 4 செடி கட்டாச்சு. அடுத்த தொட்டியில் நட்டுருவோமா? ஸோ இங்கே கொஞ்சமாக காஞ்ச இலை இருந்துச்சு. ஸோ அதை இந்த இலை இருந்துச்சு, காயெல்லாம் இங்கே போட்டுருவோம், காஞ்சிரும். இந்த இது நடுறதுக்காக, இந்த மார்க்கெட் நடுறதுக்காக. இது கூட இன்னும் 2 தைகள் இருக்குது பார்த்திங்களா, நாற்றுகள் இருக்குது. ஸோ முதல்ல கொஞ்சமாக இல்லை, கொஞ்சம் தாராளமாக மண் போட்டுக்கலாம். இப்படி மண் எடுத்து போட்டுட்டு கொஞ்சம் கிளறி விட்டுட்டு, இந்த உள்ளி வேஸ்ட் இருக்கு இல்லையா, வெங்காயமும் பூண்டு தோலும், அதை உள்ள கொஞ்சம் நல்லாவே போட்டுக்கலாம். அதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் மண் போட்டுக்கலாம். அது அமுங்கிரும் அதுக்குள்ளாலே. பூண்டு தோல் வந்து மட்குனதும் இதெல்லாம் அமுங்கிடும். ஸோ அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்ததுனால வேஸ்ட்டுகள் நிறைய இருக்குது. கல், குட்டி குட்டி பிளாஸ்டிக் வேஸ்ட் அதெல்லாம் தூக்கி தூர போட்டுட்டு மண் எடுத்துடலாம். பார்த்திங்களா, பெரிய கல்லெல்லாம் இருக்குது. அதெல்லாம் தூர போட்டுட்டு நமக்கு தேவையானதை எடுத்துருவோம். இங்கே பாருங்கள், இந்த லேயர் ஃபுல்லானதும் கொஞ்சமாக மக்கின சாணகம் அதை எப்படி போட்டுருவோம். கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன், ஒரு கை அளவு. ஸோ அதை எப்படி போட்டுட்டு அது மேலே மறுபடியும் மண்ணெல்லாம் போட்டுருவோம். பார்த்தீங்களா, ஏதோ வேஸ்ட்டு. பார்த்தீங்களா, இந்த அளவு ஆயிடுச்சா? இனி இதுக்குள்ளால் அந்த செடியை நட்டுடலாம். அது ஒன்றுக்கு வேறு கட்டாயிடுச்சு. சரி நட்டு வைப்போம், வந்தால் வருது, வராட்டி போகுது அப்படின்னு விட்டுற வேண்டியதான். அப்புறம் இன்னும் கொஞ்சமாக மண் போட்டு நிறச்சிக்கலாம். இந்த மாதிரி புதுசாக வைக்கிற செடிகளில் வந்து நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நாட்டு சாமந்தி நாற்றுகள் இருக்குல்ல, என்கிட்ட இருக்கிறது எல்லாமே நாட்டு சாமந்தி தான். ஸோ அந்த நாற்றுகள் வந்து குட்டி குட்டி ஸ்டெம் கட் பண்ணி வச்சுருவேன். அப்போ அது வந்து தளிர் விட்டு ஒரு சிலது வரும், ஒரு சிலது வராமல் போகும். ஸோ வரட்டும் அப்படிங்கிற மாதிரி அப்படி விட்டுருவேன். ஸோ உங்களுக்கு நான் இதை மாடியில் கொண்டு வச்சதுக்கப்புறம் உங்களுக்கு காமிச்சு தரலாம். இன்றைக்கி ஒரு சண்டே எதுவுமா, எத்தனை பேருக்கு இப்படி ஒரு விஷயம் நடக்கும்னு சொல்லுங்கள். செடி நடுறப்போ மனசு அவ்வளோ ஒரு ஃப்ரீயாக இருக்கும். எவ்வளோ பேருக்கு இப்படி ஒரு விஷயம் நடக்கும்னு சொல்லுங்கள். இன்றைக்கி நட்டாச்சு. ஸோ இதில் என்ன ரோசா காம்பு பதியம் போடுறதுக்காக எல்லாம் ரெடி பண்ணி வைக்கணும். மண் தீர்ந்து போயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் மண் எடுத்துகிட்டு வரேன். எவ்வளோ பேருக்கு இப்படி நடக்கும்னு சொல்லுங்கள். இங்கே பாருங்கள், ரோசா காம்பு இருக்குன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ
எவ்வளோ பெருசாக இருக்குது பார்த்தீங்களா, தெரியுதா? ஒரே முள், நாட்டு ரோஜா பார்த்தீங்களா, அப்போ ஒரே முள்ளாக இருக்குது. எனக்கு அதை ஹேண்டில் பண்ணவே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. கொஞ்சம் அடேனியம் இருக்குது, ரொம்ப வருஷங்கள் ஆயிடுச்சு நட்டு, பட் நல்லா பூக்கும். பட் இந்த இடத்துல வெயில் வெளிச்சம் எதுவும் இல்லாத காரணத்தினால அப்படியே நிற்கிது. ஸோ இதுனே அம்மா தூங்கி இருக்கிறாங்க. அம்மா எந்திரிச்சு வந்ததுக்கப்புறம் தான் இதை கட் பண்ணி நடணும், இந்த ரோசாவை. பார்த்தீங்களா, இங்கே ஒரு இடத்துல வச்சு பெண்ட் ஆகிருக்கு. ஸோ கட் பண்ணி நட்டுக்கலாம். சரி, நான் கேட்குறதுக்கு சரி, எத்தனை பேருக்கு இப்படி ஒரு விஷயம் நடக்கும்னு சொல்லுங்கள். எவ்வளோ தான் வந்து டென்ஷனாக இல்லை மூட் ஆஃபாக இருந்தாலுமே இந்த செடிகள் பக்கத்தில் வந்து உட்காந்து அது கூட பேசிட்டு அது கூட செடிகளெல்லாம் நட்டுச்சு இருக்கிறப்ப நமக்கு ஒரு ஃபீல் வரும் இல்லையா, ஒரு நிம்மதின்னு சொல்லலாம். அது எத்தனை பேருக்கு அனுபவமாக இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். எவ்வளோ பேர் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிடுவீங்கன்னு சொல்லுங்கள். ஸோ 3rd டைம் நான் வந்து மண் எடுக்கிறேன் இன்னைக்கு. இப்போது 2 பக்கெட் முடிஞ்சுது, இது 3வது பக்கெட். பாருங்கள் எத்தனை பேருக்கு அப்படி நல்ல ஒரு அனுபவம் செடி நடுறப்போ, செடிகள் கூட அப்படி யாருமே இது வரைக்கும் செடி நட்டதில்லை அப்படிங்கிறவங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு வாட்டி ஒரு சின்ன செடி, பூச்செடி வாங்கி வைங்க. நார்மல் செடிகளை பிடிக்கும், பூச்செடி வாங்கி வைக்கிறப்போ அந்த ஒரு மன நிம்மதியும் அந்த மன அமைதியும் இருக்கு இல்லையா, அது ரொம்பவே வித்தியாசம் வருவீங்க. பார்த்தீங்களா, நார்மலாக இருக்கிற இடத்துக்கும் இந்த கோழி கலர்ன இடத்துக்கும் ஒரு வித்தியாசம் தெரியுது. இந்த மாதிரி இடத்துல தான் சூஸ் பண்ணி மண் எடுத்துப்பேன். ஒரு சில கல்லுகள் இந்த மாதிரி பெரிய பெரிய கல்லுகளெல்லாம் இருக்கும், பட் பரவாயில்ல, அது நம்ம எடுக்கிறப்போ எடுத்து தூக்கி போட்டுட்டு எடுத்துக்கலாம். ஒரு சில வேஸ்ட்டுகளும் இருக்கும். சொல்லிகிட்டு இருந்தேன் இல்லையா. ஸோ ஒரு வாட்டி உங்களுக்கு ஏதாவது ஒரு பூச்செடியை எடுத்து நட்டு பாருங்கள். நட்டு அதுலேருந்து ஒரு பூ வர்றப்போ உங்களுக்கு கிடைக்கிற ஒரு சந்தோஷம் இருக்கு இல்லையா, அடுத்து பூ வாங்கி வைக்கணுன்ட்டு மனசு அலைஞ்சிட்டே இருக்கும். எவ்வளோ வாங்கி எடுத்து நீங்கள் வச்சாலுமே உங்களுக்கு போதும் அப்படிங்கிற மனசு வரவே வராது. என்னோடய அனுபவத்தில் சொல்கிறேன், ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் இது என்ன மரம் அப்படிங்கிறது யாருக்காவது தெரிஞ்சால் சொல்லுங்கள். யாருக்காவது தெரியும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா. ஒரு காய் காய்க்கும் பார்த்தீங்களா, ஒரு காய் அங்கேயா இருக்குது. எந்த அளவுக்கு உங்களுக்கு தெரியுதுன்னு எனக்கு தெரியல. ஸோ மழை வருது, அதுக்குள்ளால சீக்கிரமாக கொஞ்சம் கூட மண் எடுத்துகிட்டு போய் ரொப்பிட்டேன்னா வேலை முடிஞ்சுது. ஸோ நாளைக்கெல்லாம் அது பக்கத்தில் உட்கார டைமே இல்லை. யாரும் வந்திருக்காங்க போல், நாய் குறைக்குது. பார்ப்போம், சீக்கிரமாக இதை எடுப்போம். சரியா, ஹாஃப் தான் கிடச்சிருக்கு. ஒரு இடத்துலையே உட்காந்து எடுத்தோன்னா கிடைக்கும். ஒரே இடத்துலேருந்து அவ்வளோ மண்ணெல்லாம் கிடைக்காது. ரொம்ப ரேர் டைமில் தான் ஒரே இடத்துலேருந்து 1/2 பக்கெட் 1 பக்கெட்டுன்னு கிடைக்கும். மற்ற டைம் ஒரு 8-10 இடம் உட்காந்து எந்திரிச்சா மட்டும்தான் அந்த மாதிரி. எல்லா வேலையும் கஷ்டமான வேலை தானே, எல்லாம் நினச்சது ஈஸியாக இருக்காதுல்ல. எல்லா வேலையிலையும் ஒரு கஷ்டம் இருக்கும், அந்த மாதிரி தான். சரி, அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை.